ஏன் கால் நிறுத்திட்டீங்க? எல்லாத்தையுமே நிறுத்தலாம் தான் பாக்குறேன். கீதா, நான் உணர்ச்சி உள்ள மனுஷன், இல்லாத ஜனம் இல்ல. உன்னுடைய மௌனத்துடைய அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. என்ன பிடிக்காத ஒண்ண பாரமா சுமக்க நாம விரும்பல. உன் வழியை நீ போ, என் வழியை நான் போறேன். எனக்கு இன்னைக்கு எதுங்க தனி வழி? இதோ இதான் உன் வழி. போ, போ. என்ன பாப்பா தனியா நினைக்கிற? என்ன வரியா? புதுப்படம் வந்துருக்கு, போலாமா? விடமா அம்மா, விடமா. என்ன பாப்பா வர தனியா விட்டு போய்க்கினாரா? ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை ஆட்டோ ரிக்ஷால கூட்டிட்டு போறேன். இது நீ ஒண்ணு கவலைப்படாத. போலீஸ் 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 போலீஸ்! சிஸ்டர், என்ன இங்க நிக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? யார் நீ? என்ன தெரியல? வைர வியாபாரி ஆனா கானா தானா பானாவுடைய இடது கையே நான் தான். அவர் மெட்ராஸ்ல ஹோட்டல்ல வந்து இறங்கின உடனே முதல்ல எனக்கு தான் சொல்லி அனுப்புவார். இப்ப கூட அவர் காரியமா தான் புறப்பட்டேன். சிஸ்டர், உங்களை பார்த்தேன், அப்படியே நின்னுட்டேன். வாங்களே, வைரத்துல ஏதாவது புது தினசா வந்திருக்கான்னு பாப்போம். ஹோட்டலுக்கு போமா? டாக்ஸி! You want to lift? Come on. Please come on. Yes, come on. புருஷன் கையை இறுக்க பிடிச்சே அந்த பிடியை கடைசி வரைக்கும் விடாதம்மா. அவன் மனசு கோணாம நடந்துக்குமா? என்ன பண்ணிச்சுடுங்க. ஒரு குழந்தைய பெற்றிருந்தாலும் நானும் ஒரு குழந்தையா தான் இருக்கேன். புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட எனக்கு தெரியல. அவர் மனசுக்கு ருசியா நடந்துக்கவும் எனக்கு தெரியல. நீங்க என்ன வெறுத்துட்டீங்கன்னா என்னால ஒரு வினாடி கூட உயிர் வாழ முடியாது. புருஷனோட காலெடுத்தா மனைவிக்கு சொர்க்கம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க சொல்றபடி எல்லாம் நடந்துக்கிறேன். என்ன வெறுத்துறாதீங்க, என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பயமா இருக்கு கீதா, எனக்கு பயமா இருக்கு. கீதா, இது வந்துட்டேங்க. ஐஸ் இருக்கட்டும், இப்படி வா. என்னத்தா? இந்தா. எனக்கா? எனக்கா? உனக்குத்தான் கீதா. என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் உனக்கும் சம பங்கு உண்டுல்ல? இது எனக்கு தேவையா? மறுபடியும் புரிய சொன்னா? இல்லத்தா, இல்லத்தா, ஆ, எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. நீங்க சிரிக்க சொன்னா சிரிப்பேன், அழ சொன்னா அழுவேன். என்னையே நான் உங்க காலடியில் ஒப்படைச்சிட்டேன். என் தெய்வம் என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு வேணும். அப்ப கூடி. என்ன கீதா கை நடுங்குது? என்ன சொல்றீங்க? குடி. கீதா, ஏன் கண்ணை மூடிட்ட? ஆமா, கண்ணை மூடிட்டேன். என்ன வளர? குடிச்சிருக்கல, அதான் வளர்ற. கண்ணை தேர நீங்க தான் திறந்து விடணும். கீதா, ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம், ஒரு ஆசைய நிறைவேற்றிட்டோமேங்கிற பூரிப்பு. இப்ப உங்களுக்கு திருப்தி தான். இனிமே என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட மாட்டீங்க, வீட்டுல விட்டுட மாட்டீங்க.
குழந்தை மாதிரி பேசாத. குழந்தை பேசாதத்தா, பேசாது. கேட்கும், சொன்னபடி எல்லாம் கேட்கும். அம்மா வந்துருவாங்க. சாயந்தரத்துல பாலே குடிக்கலையே, கண்ணில பால் குடிமா. அம்மா கூட வந்துட்டாங்க. என்னங்க குழந்தை அழுவுதுங்க. அதுக்கு தூக்கம் வந்து நீ வா. குழந்தை ரொம்ப அழுவுது, பார்த்துட்டு எல்லாம் ஆயா பாத்துக்குவா. நீ வா கீதா. ஏங்க நீங்க போய் படுத்துங்க, நான் இது வந்துடுறேங்க. சீக்கிரம் வந்துடு. குழந்தை எங்க ஆயா? கூட ஆயா, ஆயா குழந்தை குடு குடு. அதுல இருந்த சுக சுத்தம் எல்லாம் போச்சு. இந்த பாலை குடி, நான் குடுத்தா குடிப்பா. குடிடா ராஜா குடி. அம்மா குடுக்கிறம்மா, குடி குடி குடி. இத வர்றேங்க. பாத்துக்காயா, குழந்தைய பாத்துக்க. பாசத்தை காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் அம்மா இல்ல ஆயா, சும்மா. கண்ணு, நீ வளர்ந்து பெரியவளானதும் அம்மா உன்னை ஊட்டி வளர்க்கலையே, நினைவிருக்காதம்மா, நினைவிருக்காது. கண்ணை கட்டி நெருப்பு மேல என்ன நிக்க வச்சிருக்காதம்மா. என்ன செய்யறது, எங்க போறது, எங்க வர்றது எனக்கு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா, தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ராஹிம், நான் தோத்துட்டேன். என் வைராக்கியம் வீண்டு எல்லாம் வளர்த்த பாசத்துல கரைச்சு போச்சு. நான் தோத்துட்டேன். முதலாளி, அப்பனுக்கு மகனுக்கும் தோப்பென்ன ஜெயிப்பென்ன? முதலாளி, உங்க கையில இருக்க பேபி பாப்பா, அது உங்க பேத்தி கீதாவோட குழந்தை. நேற்று குழந்தை, அவனுக்கு குழந்தையா? 10 பிள்ளைய மக பெற்றாலும் அப்பனுக்கு அவ பாப்பாதான். நான் மருமக வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கேட்ட எல்லா அந்தஸ்தோடவும் கீதாவும் அருமையா நடத்துறாரு. முதலாளி, உங்க பரீட்சையில எல்லாம் மருமகன் ஜெயிச்சுட்டார. இனிமே அங்க போறதுல என்னங்க தப்பு? இப்ராஹிம், நீ கூட என்னை இன்னமும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எனக்கு அந்தஸ்து கேட்டேன், நான் அனுபவிக்கவா? சுயமா சம்பாதிக்க அந்த பையனுக்கு யோகியதை இருக்கா, ரோஷம் இருக்கான்னு சும்மா டெஸ்ட் பண்ண. இது ஒரு தப்பா? இல்ல முதலாளி, அதுதான் முடிஞ்சு போச்சே. நாளைக்கு கீதாவோட பிறந்த நாள். வேணும்னா நான் மருமகனை கார் அனுப்ப சொல்லட்டுங்களா? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க நம்ம கார்லயே போயிட்டு வந்துருங்களா? மலரை தேடி வண்டு வரதான் பார்த்திருக்கேன். இப்போ வண்டை தேடி மலர் வரத பார்க்கிறேன். அத்தா, இன்னைக்கு என்னோட God bless you. அத்தா, என்னைக்கும் நான் பூம்பொட்டோட இருக்கணும்னு என்ன வாழ்த்துங்க. ஏய், என்ன இது தாத்தா கருத்து பாணி? என் விட மாறி இருக்கலாம், ஆனா உள்ள மாறலையே. நானும் புருஷனை தெய்வமா பூஜிக்கிற இந்திய பெண் தானே. கீதா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னங்க? நாம ஏன் திரும்ப தூங்க கூடாது? ஆசை பாரு, கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகும். அம்மா, உங்களை பார்க்க கீழே யாரும் வந்திருக்காங்க. இது வர
மாறிடுச்சாப்பா. மகளை பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சாப்பா. ஏம்மா வராது? பெற்ற அப்பனாச்சே, தீம்புக்கு நாள போக்குற வயசாம்மா இது. அப்பா, உங்களை நினைச்சு கண்மையில நான் அழாத நாளே கிடையாது. நான் உன்னை ரொம்ப சோதிச்சுட்டேன் இல்லம்மா. அது போகட்டும். அப்பா, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? என் குழந்தையோடைய பர்த்டே. இந்த அப்பாவுடைய சின்ன பரிசுமா. அப்பா, God bless. அத்தேங்க. அம்மா, என் பேத்தி எங்கம்மா? இருங்கப்பா, எங்க இத கொண்டு வர. அங்க மாமா, வணக்கம். வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. வீடெல்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? அதோ இருக்கு நீங்க கேட்ட ஏர் கண்டிஷனர். சந்தோஷம். வெளியே நிக்குது நீங்க கேட்ட பெரிய கார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாலெல்லாம் பாத்தீங்களா? பெயிண்டிங், குஷன்ஸ், சித்திரங்கள், கார்பெட் எல்லாமே இருக்கு. வெரி வெரி குட். இப்ப நான் அந்தஸ்துக்கு சமமா வேண்டுட்டேன்ல. அது சாட்டிஸ்ஃபைட்? நீங்க கேட்ட எல்லாமே இருக்கா? இருக்கு. ஆனா ஒருபடி நீங்க மேலேயே போயிட்டீங்க. நான் கேட்காத பொருள் எல்லாம் கூட இங்க இருக்கு. ஐம் சாரி மாமா. வீடு தேடி வந்த உங்க மனசை நான் நோக பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், அன்னைக்கு நீங்க இந்த கேள்வி கேட்காம இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் உயர்ந்திருக்க மாட்டேன் மாமா. அது கேள்வி இல்ல மாப்பிள்ள, சேஃப்டி. நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தந்தை ஆயிட்டீங்க. இதே கேள்விய உங்க மகன் நல்வாழ்வுக்காக மருமகிட்ட கேட்பீங்க. அப்போ என்ன நினைச்சு பாருங்க, உலக சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி நாமும் ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் செய்யத்தான் போறோம். அப்பா, அப்பா, இத உங்க பேத்தி. ஆமா 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 நீங்க வர போக இருந்தா தானே குழந்தை அழாம இருக்கும். தப்புதாமா, ஒத்துக்கிறமா ஒத்துக்கிறேன். தாத்தாவுடைய பரிசு. இனிமே அப்பா வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அவரையும் அம்மா பாக்குற, ஒன்ன கூப்பிட்டா அவரையும் சேர்த்துட்டாமா. பாட்டியில குழந்தைக்கும் கிழவனுக்கு என்னம்மா வேலை? உனக்கு ஆட்சி சந்தோஷமா இருக்கு. நான் வரட்டுமாமா? மாப்பிள்ள வரட்டுமா? சரி மாமா. எல்லா கடையிலும் தேடி பார்த்துட்டேன். என் மனதுக்கு திருப்தியா எதுவுமே கிடைக்கல. ஆமா, கேவலம் 12,000 ரூபாயில இந்த நெக்லஸ் தான் கிடைச்சது. கட்டுவாங்க நல்லா பல்லுக்கு மக்கள். இன்னைக்கு இந்த பார்ட்டியில உலகமே ஆடணும். ஐயா, இந்த கதையை கேட்டுக்கியா? உலகமே ஆடணுமாமே. ஆனவனை பட்டெல்லாம் எப்படி ஆடி ஆடி எங்கேயோ கூட்டானுங்க. தம்மத்தோட பையன் ஆடணும் ஆடட்டும். கீதா, இனிமே கேக்க ஊதணும், கேண்ட்ல வெட்டணும். சாரி, கேண்ட்ல ஊதணும், கேக்க வெட்டணும். கமான் கமான். சம்பந்தா, எங்க போற? நீங்க வழக்கு இங்க அணைக்க போறீங்க. நாங்க வீட்டுக்கு போய் வழக்கு ஏற்றி வைக்கணும். அண்ணா, ஏதோ நாகரிகம் சம்பிரதாயம் 4 பெரியவங்க விரும்புறாங்க. 4 பெரிய மனுஷனுங்க 4 கட்டு போனா வருவானுங்களா? சாமி கும்பிட்டு பெரியவங்க கால விழுந்து கும்பிட வேண்டிய நாள் இது. சின்ன பசங்க, சிறுஞ்சி பசங்க தொட்டு விளையாட நாளாயே. பட்டிக்காட்டுல ஏன் பாட்டி கூப்பிடுற? வேண்டப்பட்டவனா வெளியில உட்கார வச்சு சாம்பார் போறதானே? ஆமாண்டா, நாங்க இடையில சாம்பார் சாதம் துண்ணவங்க தான். துண்ண உடனே இடைய வந்து குப்பத்தொட்டில போட்டுடுவோம். எங்க வீட்டுலாம் நாய்க்கு தான் சோறு ஓட்டும் தட்டுல. அந்த தட்டுலே பச்சா என்ன பார்த்து என்ன சொல்லிட்டான்? பச்சா டாக் டாக் என்ன பார்த்து டாக் சொல்லிட்டான். நீதான் டாக்.
ஒண்ணு அவன் வெளியே போகணும் இல்ல நான் வெளியே போறேன் நான் போறேன் போறேன்ப்பா. ஆனா எங்களோட இந்த வீட்டினுடைய மானம் மரியாதை நானே எல்லாம் போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. பெரிய மனசுவாசம் போதும் வரப்பா மட்டுமா வழி. Come on, let the chair go. Let's give a big hand, come on. Come on, let's put this down.